பூமி மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் சொந்தமானவை. இப்படி பேச்சில் மட்டுமல்ல, நிஜத்திலும் செய்து காட்டியிருக்கிறார் வனவிலங்கு உயிரியலாளர் பூர்ணிமா தேவி. வன உயிர்கள் பாதுகாப்பில் தலை சிறந்த பங்களிப்புக்காக டைம் இதழின் 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண்கள் பட்டியலில் பூர்ணிமா தேவி பர்மன் இடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறார். 13 பேரை கொண்ட கௌரவமிக்க பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே இந்திய பெண் என்ற பெருமையையும் பூர்ணிமா தேவி பெற்றிருக்கிறார். அசாமின் காம்ரூப் பகுதியில் பிறந்த பூர்ணிமா தேவி குவஹாட்டி பல்கலைக்கழகத்தில் விலங்கியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர். கடந்த 2007இல் முனைவர் பட்டத்துக்கான ஆய்வில் ஈடுபட்டிருந்த போது ஒருவர் நாரை கூட்டை வெட்டுவதைக் கண்ட அவர், நாரை கெட்ட சகுனம் என்றும் அவை நோய்களை பரப்பும் என உள்ளூர் மக்கள் அதனை வெறுப்பதை அறிந்தார். இதையடுத்து அப்பறவையின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் குறித்து உள்ளூர் மக்களுக்கு கற்பிக்க முடிவு செய்து தனது முனைவர் படிப்பை சில காலம் நிறுத்தி வைத்தார். நாரையின் பாதுகாப்புக்காக சுமார் 10,000 பெண்களை கொண்ட ஹர்கிலா ஆர்மி என்ற அமைப்பை உருவாக்கினார். அதன் மூலம் அழிந்து வரும் அந்த பறவை இனத்தை மீட்டெடுத்தார். அது மட்டும் இன்றி பெண்களை அதிகாரம் பெறச் செய்யும் வகையில் பல பெண்களை தொழில் முனைவோராக மாற்றியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக பல்வேறு முன்னெடுப்புகள், சூழலியல் பாதுகாப்பு தொடர்பாக பல அமைப்புகளில் பணியாற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து 2017இல் இவருக்கு இந்திய பெண்களுக்கான மிக உயர்ந்த சிவிலியன் விருதான நாரி சக்தி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. மேலும் அதே ஆண்டில் கிரீன் ஆஸ்கார் என்று அழைக்கப்படும் பிட்லி விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.